Welcome you all my friends and thank you so much for supporting me for my first video. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, நீங்கள் ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதற்கு தேங்க்யூ. அண்ட் இன்றைக்கி ஒரு சின்ன கார்டன் மாதிரி பார்க்கலாம். எங்கள் வீட்டில் இருக்கிற செடிகள்லாம் என்னென்னு சொல்லி. உங்களுக்கு செடி வளர்க்குற பழக்கம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது பெரண்டை செடி, இது அடுக்குமல்லின்னு சொல்லுவாங்க, அந்த குண்டு மல்லி. இதில் பாவற்காய் செடி அண்டு புடலங்காயின்னு நினைக்கிறேன். இது அவரைக்காய், இது சம்மங்கி பூச்செடி. ஒன்று வச்சாலே போதுங்க, அதை சுற்றி நிறைய வந்துடும். அண்ட் இது பால் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரோஸ் செடி மொக்கெல்லாம் விட்டுருக்கு பாருங்கள். இது கோல்டன் கலரில் பூக்கிற ரோஸ். ஒன்ஸ் செடி வழியாக பூ வரும், அப்புறம் ஓஞ்சிரும், திருப்பி செடி வழியாக பூ வரும். இது ராமர் மல்லின்னு சொல்லுவாங்க. இது படர்ந்துகிட்டே போகும், அந்த வகையை சேர்ந்ததுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கனகாமரம் இருக்குது. அண்டு கொத்தவரங்காயின்னு சொல்லுவாங்க இந்த செடி. அண்டு இதுக்குள்ளே பாருங்கள், இன்னொரு செடி நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது இந்த குச்சி மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது காட்டு மல்லின்னு சொல்லுவாங்க. செம்ம ஸ்மெல் வந்துச்சு. இது புளிச்சக்கீரை, கத்திரிக்காய், இதுவும் கத்திரிக்காய் தாங்க. இது வெண்டைக்காய் செடி, இதுவும் வெண்டைக்காய் செடி தாங்க. இது முருங்கை மரம் அண்டு மருதாணி செடி இருக்குது. அண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னிங்கன்னா எனக்கு இதுதாங்க நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இதுக்குள்ளே நம்ம போகும்போது ஒரு பார்க் ஃபீல்டில் போகலான்னு சொல்லுங்களேன், அவ்வளோ நிழலாக இருக்கும், கூலிங்காக இருக்கும். அண்ட் இது என்ன செடின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது பீர்க்கங்காய் செடின்னு சொல்லுவாங்க. இது சும்மா சொல்லக்கூடாதுங்க, நிறையா இது வரைக்கும் எப்படியும் ஒரு 7-8 கிலோ பக்கம் காய் கொடுத்துருக்குங்க. இதுக்கு நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுங்க. ஏன்னா இந்த காலத்தில் எவ்வளோ விலைவாசி விற்கிதுன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எல்லாருமே இந்த மாதிரி வீட்டில் அப்பப்போ இருக்கிற கொஞ்சம் இடத்துல இந்த மாதிரி கார்டனிங் பண்ணோம்னா நம்ம வீட்டு யூஸ்க்கு தேவையானதை நாம்ளே அறுவடை பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். நம்ம கிட்ஸுக்கும் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும். அண்டு இது பாருங்களேன், செம்ம லுக்காக இருக்குங்க. ஒரு பார்க் ஃபீல் தாங்க கொடுக்கும். அண்டு இதுலேயே நான் உங்களுக்கு நல்லா இன்னும் தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். அவரைக்காய் செடி மேலே படர்ந்து போகிறதுக்கோசரம் அதுக்குன்னே தனியாக குச்சி போட்டு கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா அது படர்ந்து போனால் தானே நல்லா காய்க்கும், அதுக்கோசரம். அண்ட் இது ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சம்மங்கி செம்ம ஸ்மெல்லுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த செடி ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் இருக்குது. ஒரு செடி வச்சிங்கன்னா போதும், அதை சுற்றி நிறைய செடி வந்துடும். அதே மாதிரி ஒரே ஒரு இதிலேருந்து நல்லா லென்த்தாக வளர்ந்து அதிலேருந்து பூ வைக்கும். யார் வீட்டில் சம்மங்கி செடி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு எனக்கு கொடுத்த சப்போர்ட் இந்த வீடியோலையும் கொடுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.